عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكم التنزيل: إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. கருவில் இருக்கும் குழந்தைக்கும், கரும்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும், மாங்கனிக்குள் இருக்கும் மண்டுக்கும் மறக்காமல் மறுக்காமல் உணவளித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். மஸ்ஜித் சேவை குழு என்கிற ஒரு தொண்டு இயக்கத்தின் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில், பன்முகங்களில் பல சேவைகளை செய்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இந்த பணியில் இன்னமும் கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து இதுபோன்ற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆரம்பமாக ஒரு பயானுடைய நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மக்கள் சேவையை இனிமேலும் எப்படி மேம்பட செய்வது என்பதை கொஞ்சம் நமக்குள்ளே நினைவுபடுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நிகழ்ச்சி. மாநபியின் வழியில் மஸ்ஜித் சேவை குழு என்று ஒரு தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மாநபியின் வழியில் என்று பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்திற்கு முந்தைய வாழ்க்கையை நாம் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் பெருமானார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற பெருமானாருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது சுமார் 40 ஆண்டு காலம் பெருமானாருடைய வாழ்க்கை மக்களுடைய சேவைகளில் மட்டுமே இருந்திருக்கிறது. தொடர்ந்து மக்களுடைய சேவை, என்னென்ன வழிகளில் மக்களுக்கு உதவ முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, உபகாரமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் செய்த அந்த உதவியின் மூலமாகத்தான் பெருமானார் அமீர் என்கிற பட்டத்தை, சாதிக் என்கிற பட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றார்கள் என்பதும் வரலாறு. சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யாரும் அந்த பட்டத்தை கொடுத்துடல. நாயகத்தினுடைய 40 ஆண்டு கால உழைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அமீன், சாதிக் என்கிற மிகப்பெரிய ஒரு பாராட்டு சான்றிதழ் மக்கா மாநகர முஸ்லிம்களின், மக்கா மாநகர காஃபிர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 40வது ஆண்டு நுபுவத்து கிடைக்கக்கூடிய சமயத்தில் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய சுய உருவிலே வந்து பெருமானாரை கட்டிப்பிடித்த அந்த தருணத்தில், நுபுவத்தை நாயகத்திற்கு முதலாக எத்தி வைத்த அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பயந்து போய் ஓடோடி ஹதீஜா அம்மையாருடைய வீட்டிற்கு வந்து உடனடியாக ஒரு நல்ல போர்வையை எடுத்து என்னை பொத்துங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில்
தன்னுடைய கணவரை ஹதீஜா அம்மையார் நல்ல போர்வை வச்சு பொத்தி கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை ஹதீஜா அம்மையார் சொன்ன இடங்களில் பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கும் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்பட வேண்டாம், திகைச்சு போக வேண்டாம், கொஞ்சம் சமாதானமாகுங்க, அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறீர்கள், அடுத்தவர்களுடைய சிரமங்களை நீங்கள் உங்களுடைய சிரமமாக எடுத்து சகித்துக் கொள்கிறீர்கள். தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் செய்த பணியை முன்னிறுத்தி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அன்னை ஹதீஜா அம்மையார் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நுபுவத்திற்கு முந்தைய வாழ்க்கையை முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த சேவைக்காக வேண்டித்தான் பயன்படுத்தினார்கள். இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் இந்த 40 ஆண்டு கால சேவையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை மக்காவிலே பரப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், நாயகமே மக்கா காஃபிர்ட்ட கேளுங்க, லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, நுபுவத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு, நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் 40 ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களோடு நான் எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், அணுகுமுறையோடு நடந்திருக்கிறேன், நல்ல குணத்தோடு நடந்திருக்கிறேன், உதவி செய்திருக்கிறேன், உபகாரமாக இருந்திருக்கிறேன், அமீன் என்கிற பட்டமும் சாதிக் என்கிற பட்டமும் எல்லாம் நீங்க கொடுத்தது, நான் உண்மையாளன் என்பதற்கு இது போதாதா என்று பெருமானாருடைய முந்தைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டு சொல்லும்படி அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுவதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுடைய விஷயத்திலே சேவை மனப்பான்மையோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். அதுவும் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும், நுபுவத்து வர்றதுக்கு முன்னால முழுக்க முழுக்க மாற்று மதத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்தார்கள். அங்க மத பாகுபாடு, இன பாகுபாடு, மொழி பாகுபாடு எதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காம இன்னைக்கு நாம இந்த மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக என்ன பணிகளை முன்னெடுத்து செல்கிறோமோ அதனுடைய அசல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது. இப்ப இந்த மஸ்ஜித் சேவை குழு என்பது எனக்கு முன்னால் ஹஜரத் அவர்கள் சொன்னதை போல இது ஏதோ நம்ம மேல ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய செயல் அல்ல. இது நம்மளுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. இது ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் இன்னொரு சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக உணர்ந்து இந்த சேவைகளை நான் செய்ய வேண்டும் என்று ஹஜரத் அவர்கள் நமக்கு முன்னால் பேசினார்கள். அருமையானவர்களே, யதார்த்தமும் அதுதான், மஸ்ஜித் சேவை குழுவினுடைய யதார்த்தமும் அதுதான். பள்ளிகளை மையமாக வைத்து ஒரு முஸ்லிம் என்று பார்க்காமல், ஒரு காஃபிர் என்று பார்க்காமல், எந்த மதத்தவனாக இருந்தாலும் அவர்களுடைய பசி போக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரமும் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையே நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சேவை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு 4 நபருக்கு ஒரு ரூபாய் எடுத்து கொடுக்கிறோம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அருமையானவர்களே, இந்த இடத்தில் நான் 3 விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, பணம் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். 2வது விஷயம், இளைஞர்கள் இதில் எந்த அளவிற்கு இன்னமும் ஈடுபாட்டோடு அதிகமாக சேர்ந்து ஈடுபாட்டோடு இதை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான செய்தி. 3வது, ஏற்கனவே இந்த சேவைகளை ஹிதுமத்துகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தோய்வில்லாமல் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யணும், இதுல ஒரு கவனம் செலுத்தி முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்னமும் வேகமாக இந்த பணிகளை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த 3 விஷயங்களை மையமாக வைத்துதான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். முதல்ல, பணக்காரர்கள் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தன்னுடைய பொருளாதாரத்தை உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்து வைத்திருக்கிறான். இதுதான் யதார்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும்,
உங்களிடத்துல நாம எதை கொடுத்து வச்சிருக்கிறோமோ அதிலிருந்து நீங்கள் சதகா செய்யுங்கள், செலவு செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், ஜகாத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதிலிருந்து நாம ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய பொருளாதாரம் அல்ல. பொருளாதாரம் என்பது நமக்கு சொந்தமானது அல்ல, அது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. நம்மிடத்திலே அவன் அமானிதமாக கொடுத்து யார் யாரையெல்லாம் நீங்கள் வறியவர்களாக உங்களுடைய வாழ்நாட்களில் பெற்றுக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் உதவ வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்த பொருள் என்பது பொருளாதாரம், அமானிதமாக ஒப்படைத்த பொறுப்பு என்பது தர்மம், சதக்கா. ஜகாத்தாக இருக்கலாம், ஜகாத் அல்லாத தான தர்மங்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, அதனால பலம் படைத்தவர்கள், தனவந்தர்கள், அல்லாஹ் தஆலா ஓரளவு நல்ல தரத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜித் சேவை குழுவிற்காக வேண்டி நீங்கள் தாராளமாக முதல்ல என்ன செய்யணும்? சதகா செய்ய வேண்டும். பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துவேன். நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய சேமிப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எதை செலவு பண்ணுவீங்களோ அதுதான் உங்களுடைய சேமிப்பு. நாம நினைக்கிறோம் எதை நாம சேர்த்து வச்சிருக்கிறோமோ அது நமக்கு சொந்தம், எதை செலவு செய்யறோமோ அது நம்மளுடைய சொந்தத்தை விட்டு நம்ம உரிமையை விட்டு வெளியே போயிருதுன்னு நாம நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எதை நீங்கள் செலவு செய்வீர்களோ அதுதான் உங்களுக்கான பொருளாதாரம், அதுதான் உங்களுக்கான பொருளாதாரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நிகழ்வுகள் உண்டு. யதார்த்தமா ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் பெருமானாருடைய சபைக்கு ஒரு ஆடு அன்பளிப்பா வந்துச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஆட்டை அறுத்து கறிகளை எல்லாம் எல்லா சஹாபாக்களுக்கும் ஏழைகளுக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது, ஆடு வந்துச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுதே யா ரசூலல்லாஹ், இந்த ஒரே ஒரு சப்பை தான், முன் சப்பை மட்டும்தான் மிஞ்சிச்சு, உங்களுக்கு அது பிடிக்குமேன்னு நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க ஆயிஷா அம்மையார். ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நமக்கு மிச்சமானது இது மட்டும்தான் அப்படின்னா. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நமக்கு மிச்சமானது இந்த முன்சப்பை மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு மிஸ் ஆனது முன்சப்பை மட்டும்தான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம கவனிக்கணும். ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, நமக்கு மிச்சமானது முன்சப்பை மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு மிஸ் ஆனது முன்சப்பை மட்டும்தான், வேற எல்லாத்தையும் நாம ஆகறதுக்காக சேர்த்து வச்சுட்டோம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, கவனிக்க வேண்டிய வார்த்தை. நாம எதை செலவு செய்யறோமோ ரப்புக்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக எதை நாம் தான தர்மங்கள் செய்கிறோமோ, சேவைகளுக்காக பயன்படுத்துகிறோமோ, அது பூரா ஆகிரத்துல நிக்கும் மலை மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பசியாளனுக்கு, ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பளம் ரப்பினுடைய பார்வையில் உஹது மலையை விட பெரியது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில உஹது மலையை விட பெருசுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்கிறீர்கள், ஏழைகளுக்கு அதை நீங்க கொடுக்கிறீங்க, அமானிதத்தை நிறைவேற்றுகிறீர்கள். எனவே ரப்பினுடைய பார்வையில் அது உஹது மலையை விட சிறந்ததாக எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸும் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் சதகா செஞ்சாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு ரூபா எடுத்து ஒரு சாயிலுடைய கையில, ஒரு மிஸ்கீனுடைய கையில கொடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரூபாய் முதலில் ரப்பினுடைய கையில் விழுகிறது, பிறகுதான் அந்த யாசகனுடைய கையில் விழுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கொடுத்த பொருள் திரும்ப நாம யாசகர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கல, திரும்ப நாம் ஒப்படைப்பது ரப்பிடத்திலே. அவன் வாங்குறான் முதல்ல. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சதகாவும் ரப்பினுடைய வலது கையில் விழாமல் அது யாசகனுக்கு செல்லுவதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இப்ப நாம அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தான தர்மங்களை அதிகமா, நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏழைகளுக்காக வேண்டி செலவு செய்யணும். எல்லாத்தையும் கொடுக்க சொல்லல ரப்புல் ஆலமீன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஒரு ஏழ்மையா, ஒரு பிச்சைக்காரனா இருன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து ஒரு கணிசமான ஒரு தொகையை, ஒரு கணிசமான பொருளாதாரத்தை சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாதவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. ரப்புக்காக கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். நாம தர்மம் செய்யும் பொழுதெல்லாம் நம்மளுடைய சிந்தனையில இருக்க வேண்டிய முதல் செய்தி,
இது நாம இவருக்கு கொடுக்கல, இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கல, அல்லது ஒரு மஸ்ஜித் சேவை குழுவில் ஒரு கிட்டுக்காக வேண்டியோ ஒரு மருத்துவ உதவிக்காக வேண்டியோ ஒரு 10 ரூபா தூக்கி நாம வசூல் பக்கெட்ல போடும் பொழுது நாம நல்லா விளைவிக்கணும். நாம் போடுவது அவனுடைய மருத்துவத்திற்காக வேண்டி அல்ல, ரப்பினுடைய வலது கையிலே நாம் போடுகிறோம். அல்லாஹ் ஒரு காலமும் நமக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொன்னது மாதிரி நீ ஒண்ணு கொடுத்தா நான் உனக்கு 10 ஆக்கி தர்றேங்கிறது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. நீ ஒண்ணு தந்தா உனக்கு 10 ஆக்கி தருவேங்கிறது ரப்பினுடைய வார்த்தை. இஹ்லாஸ் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா 700 மடங்கை விட ஜாஸ்தியா நான் உனக்கு பல தடவாக ஆக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப நாம செய்யக்கூடிய சதக்கா முதல்ல நம்மளுடைய சிந்தனையில் இருக்க வேண்டியது ரப்புல் ஆலமீனுடைய கையில் நாம் அதை என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அதை கடன் கொடுக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியா நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி பல வகைகள் உணவுகள்லாம் கொண்டு வந்து பேரிச்சம்பழம்லாம் முன்னால வைக்கப்பட்டிருக்குது. சாப்பிடுகிற நேரத்தில் வெளியில ஒரு யாசகர் சப்தமிட்டு கொண்டே சொல்லுகிறார், மன் யுக்ரிதில் கனியல் மலியல் வஃபி, மன் யுக்ரிதில் கனியல் வலியல் வஃபி. ஒரு கனியான, ஒரு மலியான, ஒரு வஃபியான ஒரு நபருக்கு இங்கே கடன் கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவர் சப்தமிட்டு கொண்டே சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இதை கேட்ட உடனே தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு அந்த சாயில இங்க கூப்பிட்டு வாங்கன்னாங்க. இந்த சாயில் இந்த வீட்டுக்கு அருகாமையில வந்த உடனே ஹாதிமை கூப்பிட்டு இங்க இருக்கிறதுல பூரா தூக்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த யாசகர் கையில கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இவரு முழிக்கிறாரு, எங்க நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பு திறக்க வேண்டியது இருக்கு, பரவாயில்ல நீ முதல்ல தூக்கி கொண்டு போய் கொடு. கொடுத்ததற்கு பிறகு வெறும் தண்ணீரை வைத்து மட்டும் கொண்டு உங்க உணவு நோன்பு திறக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹாதிம் கேட்கிறாரு, கொடுக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், தப்பில்லை, இப்படி எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கறதுன்னு கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி, அவர் மை யுக்ரிதல் கனியல் வஃபியல் மலி அப்படின்னு அவர் கேட்டாரே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் கனியி மலியி வஃபின்னு சொல்றது வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை சொல்லுகிறார். அவர் அல்லாஹ்விற்கு இங்கே கடன் கொடுப்பவர் யார் என்று அவர் கேட்கிறார். இப்படி கேட்டதுக்கு பிறகும் என்னால சும்மா இருக்க முடியல, என் ரப்புக்காக தூக்கி நான் கொடுத்துட்டேன் பூராத்தையும், அல்லாஹ் எனக்கு அதை சேர்த்து வச்சிருப்பான், நாளை ஆகிரத்துல வாங்கிப்பேன்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். அருமையானவர்களே, இப்ப நாம் எதை செலவு செய்தாலும், எந்த தான தர்மத்தை நாம் எடுத்து கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதை நம்மளுடைய ஆகிரத்திற்காக வேண்டி பாதுகாத்து வைக்கிறான். அது நம்முடைய செலவுன்னு ஒரு காலமும் நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. குறிப்பாக இது போன்ற தருணங்களில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இது மாதிரியான தருணத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால ஏற்கனவே நாம கொடுத்துக்கிட்டு இருப்போம், இன்னமும் என்ன செய்யணும், ஜாஸ்தியாக நாம கொடுக்கணும். கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் சேவை குழுவில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுருச்சுங்கிற வரைக்கும் சொன்னாங்க. அருமையானவர்களே, எந்த காலத்திலையும் அந்த தொய்வுங்கிறது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒண்ணு மஸ்ஜித் சேவை குழுவிலே செலவு செய்வதற்காக வேண்டி ஒன்னு ரப்பன் நம்மளை தேர்ந்தெடுத்திருப்பான், அல்லது பண பலம் நம்மிடத்தில் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, குறைந்தபட்சம் பணம் இருக்கக்கூடியவர்களை கை காட்டுகிற இடத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். இந்த 2 கேட்டகரியை தவிர 3வது கேட்டகரியில நாம இருக்கவே கூடாது. ஒண்ணு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்களை தூண்டி விடக்கூடியவர்களாக நாம என்ன செய்யணும், இருக்க. இப்ப முதல்ல பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள், பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இங்கே வைக்கக்கூடிய வேண்டுகோள், யாராவது இதுவரைக்கும் இங்க மஸ்ஜித் சேவை குழுவுக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யலைன்னு சொன்னா இந்த இடத்துல அல்லாஹுடைய இல்லத்துல நீங்க முடிவெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிட்டுக்கோ அல்லது 2 கிட்டுக்கோ அல்லது ஒரு 3 கிட்டுக்கோ நான் என்ன செய்யறேன், நான் பொறுப்படுத்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் இந்த முறையா கொண்டு போய் நான் மஸ்ஜித் சேவை குழுவுல கொடுத்துருவேன். என் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யாரோ ஒருவருடைய பசியை என்ன செய்கிறான், போக்குறான், அதில் நான் சந்தோஷம் அடைகிறேங்கிற அந்த உறுதியை நாம் என்ன செய்யணும், இந்த அல்லாஹ்வினுடைய இல்லத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வினுடைய பார்வையில் அவனிடத்தில் அவனுக்கு ரொம்ப பிரியமான அமல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது ஒரு முஸ்லிமினுடைய பசியை போக்குவது, அல்லது ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை போக்குவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் சேவைக்குழு இந்த 3ஐயுமே செய்து ஒண்ணு என்ன செய்யறாங்க,
அவங்களுக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை நீக்கி வைக்கிறாங்க, அல்லது அவர்களுடைய பசியை நீக்குகிறார்கள். இது இல்ல, ரமலானுடைய காலகட்டங்களில் ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மூணுமே ரப்பிடத்திலே உயர்ந்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா தாராளமா நீங்க இதுக்கு செலவு செய்யுங்க, இந்த இடத்துல முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் என்னால் முடிந்த ஒரு கிட்டுக்கோ 2 கிட்டுக்கோ நான் என்ன செய்யறேன், மஸ்ஜித் சேவை குழுவுக்காக வேண்டி நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முடிவெடுங்க. நன்றாக நான் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், நீங்கள் செய்யக்கூடியது செலவல்ல, சேமிப்பு. நீங்கள் செய்யக்கூடிய செலவல்ல, அது சேமிப்பு. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு சதகத்தை ஜாரியாவை நான் சொல்லி காட்டுறேன். ஒரு மருத்துவ தேவை என்று சேவை குழு நம்மிடத்திலே வருகிறது. அல்லாஹ்வுக்காக ஒரு 10 ஒரு 50 ஒரு 100 நாம போடுறோம். மருத்துவம் பார்ப்பதின் மூலமாக அவர் பிழைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய மௌத்து வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்கள்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நாம கபருக்குள்ள இருந்தாலும் அந்த நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சதகத்தை ஜாரியா. இது மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம், அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்யறோம். இது செலவல்ல, இது சேமிப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இதற்கான கூலி என்ன அப்படிங்கறத ஆகிரத்துல தான் என்ன செய்வான், நமக்கு காட்டுவான். அதனால பணம் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா நாம என்ன செய்யணும்? நம்மளால் முடிந்த உதவுகளை நாம் செய்ய வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவதாக, பணம் இல்லைன்னு சொன்னா பணம் இருக்கக்கூடியவர்களை தூண்டி விடுதல், இது மிகப்பெரிய ஒரு இபாதத். ஹதீஸ்ல வருது, அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி. ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் அந்த நன்மையான காரியத்தை செய்தவருடைய கூலியை வழிகாட்டியவரும் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மிடத்துல பொருளாதாரம் இல்லாத சமயத்திலே நாம என்ன செய்யணும்? பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்களை கைகாட்டி அவங்களை கொஞ்சம் தூண்டி விட்டு அவர்களின் மூலமாக இந்த மஸ்ஜித் சேவை குழு 4 சேவைகளை செய்கிறது என்று சொன்னால் அதனுடைய பலன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாமவே அந்த பொருளாதாரத்தை எடுத்து செலவு செஞ்சது மாதிரி என்ன செய்யறான், கொடுக்கறான். இப்ப நாம என்ன செய்யணும்? தூண்டி விடணும். எனக்கு முன்னால் ஹஜ்ரத் சொன்ன மாதிரி சதகா செய்யக்கூடியவர்களை தூண்டி விடுறது, உணவளிக்கக்கூடியவர்களை தூண்டி விடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இபாதத். குர்ஆன்ல பல இடங்களில் ஒரு ஏழைகளுக்கு, ஒரு அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற விஷயத்தை கூட அவன் தூண்டி விடல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பாவிகளுடைய அடையாளமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய அடையாளமாக இவர்கள் ஏழைகளுக்கு உணவும் கொடுக்க மாட்டாங்க, உணவு கொடுக்க சொல்லி தூண்டவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாரிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி தூண்டி விட மாட்டாங்க. இப்ப தூண்டுதல் என்பது ஒரு பெரிய இபாதத். சேவை குழுவுக்கு இன்னைக்கு அது நிறைய தேவைப்படுது. மஸ்ஜித் சேவை குழுவுக்கு தூண்டி விடக்கூடியவர்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். ஏற்கனவே வேலை பார்த்தவங்க, புதிதாக வேலையை பார்க்க இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் இன்னமும் நிறைய இங்கே தேவைப்படுகிறார்கள். ஏற்கனவே 2-3 கூட்டங்களில் நான் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் இங்கே வந்தவர்களுக்காக நான் நினைவுபடுத்துவேன். தூண்டி விடுறதுனால எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை ஒரு முஸ்லீம் அடைந்து கொள்கிறான் என்று சொன்னால், கேள்விப்பட்டிருப்பீர்கள், மதீனாவில் கடுமையான ஒரு பஞ்சத்தினுடைய காலகட்டத்தில் வெளியூரில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியரிடத்திலே கொஞ்சம் பேசி சில பொருளாதாரங்களை வாங்கி மதீனாவிற்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய பசியை போக்குவார்கள். அன்னைக்கு ராத்திரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு காண்கிறார்கள். கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாம்பல் நிற ஒட்டகத்துல வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்க இவ்வளவு வேகமா போறீங்க, அவசரமா போயிட்டு இருக்கிறீங்களே, எங்க போறீங்க? அனஸே, உனக்கு செய்தி தெரியாதா? நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹூரின்களை திருமணம் செய்து வைக்கிறான், அந்த திருமணத்திற்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? மதீனா வாசிகளுடைய பசியை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீக்கியதற்காக வேண்டி, பசியை நீக்குவதற்காக வேண்டி, முயற்சி எடுத்ததற்காக வேண்டி உஸ்மானுக்கு அல்லாஹ் தஆலா
ஹூரலின்களை திருமணம் செய்து வைக்கிறான். அந்த திருமணத்திற்குத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்கிற ஒரு கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, தூண்டி விடுறதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு நன்மை, ஒரு கூலி கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த ஒரு வாய்ப்பை எந்த காலத்திலேயும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை தவற விட்டு விடக்கூடாது. இன்னொரு செய்தியும் உண்மையிலேயே நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். ஒரு 2-3 வருஷம் இருக்கும், சவுதியில ஒரு இமாம், ஒரு பள்ளியினுடைய இமாம், விடிஞ்சா ரமலானுடைய ஈது பெருநாள் நோன்பு, அவருடைய நம்பருக்கு, போன் நம்பருக்கு ஒரு கால் வருது. எதிரில் ஒரு ஆப்போசிட்ல ஒரு பெண்மணி பேசுகிறாள். நீங்க இன்ன பள்ளியினுடைய இமாம் தானே? ஆமா. நான் இன்ன இடத்தில் இன்ன வீட்டில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். என் கூட 5 அநாதை பிள்ளைங்க இருக்குது. என் கூட அத்தா இறந்து போயிட்டாரு, 5 அநாதை பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்கள். நாளைக்கு ஈது, சாப்பிடுறதுக்கு வீட்டுல ஒரு பொருள் இல்லை, சாப்பிடுவதற்கு ஒரு பொருள் இல்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, எதுவுமே ஒண்ணுமே இல்லை வீட்டுல. ஏதாவது முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை கட் பண்ணிருச்சு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல தேடி பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் எல்லாம் பரவலாக காண கிடைக்கிறது. அந்த இமாம் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போறாரு. அவர் உள்ள போயிட்டு வந்து அவர் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற, அந்த வீட்டுக்குள்ள போனா வீடு காலியா இருக்கு, வீடு ஒரு பொருள் இல்லை வீட்டுல. அந்த அம்மா இருக்கிறாங்க, பசியோடு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாளைக்கு பெருநாள் அப்படிங்கிற எந்த குதூகலமும் அந்த வீட்டுல கிடையாது. ரொம்ப சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் அந்த பெண்மணி இருந்து கொண்டிருக்கிறாள். நான் என்ன செஞ்சேன், உடனடியாக என்னுடைய மனைவியை அவர்களோடு அமர வைத்து விட்டு நாம் சீக்கிரம் போய் முதல்ல பேரிச்சம்பழத்தினுடைய கடைக்கு போனேன். அங்க போய் கொஞ்சம் பழங்களை வாங்கினேன், இது மாதிரி கொஞ்சம் மாவு வாங்கினேன். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் ஓரளவு வாங்கி விட்டு தூக்கி கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொடுத்துட்டேன். கொடுத்ததற்கு பிறகு அவங்ககிட்ட போடுறதுக்கு, நாளைக்கு போடுறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. மறுபடியும் நான் என்ன செய்தேன், கடைக்கு, இதெல்லாம் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நடக்குதுங்க, கடைக்கு போனேன். நான் மறுபடியும் போய் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை, ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், வாங்கி எடுத்து கொண்டு வந்து இந்த பெண்மணியினுடைய வீட்டில் என்ன செஞ்சேன், நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததற்கு பிறகு அவர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட செலவுக்கு ஏதாவது காசு பணங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. இந்த காசு பணமும் என்கிட்ட இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்ன உடனே, உங்களுக்கு யாருமே ரிலேஷன் யாருமே இல்லையா அப்படின்னு. இல்லை, கணவர் சில வருடங்களுக்கு முன்னால வஃபாத் ஆயிட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க வாய் விட்டு என்ன செஞ்சிட்டோம், கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம், காலையில இருந்து சாப்பிடலன்னு வேற அந்த அம்மா சொல்லுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவருடைய கையில கொஞ்சம் பணம் தான் இருக்குது, நீ வீடு வரைக்கும் போகணும், அங்க போய் பணத்தை எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அவசரமா போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வீட்டுல போய் ராத்திரி கதவை தட்டுறாரு. ஒரு 11 மணி 12 மணி இருக்குன்னு அவரே சொல்றாரு. கதவை தட்டின உடனே, யாரு, இந்த மாதிரி நான் தான் வந்திருக்கேன், என்ன வேணும், இந்த மாதிரி பணம் வேணும் கொஞ்சம். உடனே அவர் பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அதை வச்சு பிள்ளைகளுக்கு தோராயமாக சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள போறார். அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷத்துல, நான் பெற்ற பிள்ளைகளை போல என்னுடைய முதுகிலெல்லாம் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துல அழுதுட்டேன். அவர்களுடைய அந்த சூழலை எந்த அளவிற்கு அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியா எல்லாத்தையுமே அவர்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு, நானும் என்னுடைய மனைவியும் அவர்களுக்கு சலாம் எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்துல ஃபஜருக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. நான் என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் படுத்து எழும்புறேன், நாளைக்கு ஈத் இருக்குது, சவுதியிலெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா ஃபஜ்ர் முடிச்ச உடனேயே ஈத தொழுகையை நடத்திடுவாங்க. இப்போ நாளைக்கு ஃபஜ்ர் முடிச்ச உடனேயே ஈது தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கிறேன்ட்டு அம்மாட சொல்லிட்டு அவர் போய் படுத்துட்டார். இவர் படுத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு இரவு நான் கனவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய உயர்ந்த சுவனத்திலே நான் நடமாடி கொண்டிருக்கிறேன். கனவுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்திலே அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா என்னை நடமாட வைப்பதாக நான் கனவு கண்டேன். நான் ரொம்ப சந்தோஷத்தோட ஜன்னத்தை, அந்த சொர்க்கத்தை சுற்றி பாட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல
நேரம் ஆயிருச்சு. என்னுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, என்னை எழுப்பினாங்க. அந்த சொர்க்கத்தை விடுறதுக்கு மனசு இல்லாம வேற வழி இல்லாம நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே என்னுடைய மனைவி இடத்திலே நான் சொன்னேன், நீ கொஞ்சம் லேட்டா என்ன எழுப்பி இருக்கலாம், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டேன். நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தில் ரப்பினுடைய அர்ஷுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுவனத்துல நான் என்ன செஞ்சேன், நம்ம ரப்பினுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுவனத்துல நான் நடமாடுவதாக நான் கனவு கண்டேன்னு சொன்ன உடனே அவரு கணவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நானும் கொஞ்ச நேரம் படுத்தேன், நானும் இதே கனவு தான் கண்டேன், நானும் இதே கனவு தான் கண்டேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை 2-3 வருஷத்துக்கு முன்னால நாம பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம். அருமையான, இன்னைக்கும் அவர் ஹயாத்தா இருக்கிறார். அருமையானவர்கள், எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு ஏழைக்கு அவருடைய பசியை போக்கியதற்காக வேண்டி, சாதாரணமாக ஒரு ஏழையினுடைய மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த உயர்ந்த பரிசுங்கிறது இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டி கொடுத்துறான். இந்த உலகத்திலேயே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர்கள் என்கிற பட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துறான். இது யதார்த்தமாக நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிற பொழுது, இந்த ஏழைகளுக்கு உதவுதல், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்குதல் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவங்கள மட்டும்தான் இந்த பணியில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் என்ன செய்யறதில்லை, இந்த பாக்கியத்தை தருவதில்லை. சில நபர்கள் அல்லாஹ் தஆலா அவன் செய்யற வேலை இது, அடுத்தவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு உதவு ரப்பினுடைய வேலை. தன் வேலையை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய ஹலீஃபாவாக அல்லாஹ் இந்த உலகத்தில் சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். அவங்கள்ட நாமளும் என்ன செய்யணும், ஒரு ஆளா இருக்கணுங்கிற ஆசை எல்லா காலத்திலையும் நமக்கு இருக்க வேண்டும். மஸ்ஜித் சேவை குழு அப்படிப்பட்ட ஒரு தளத்தை நமக்கு ஏற்படுத்தி தருது. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒன்னு நாம செலவு செய்யணும் நிறைய. அல்லாஹ் தஆலா அதுல பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான், பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். அது இல்லையா, குறைந்தபட்சம் பணம் இருக்கக்கூடியவர்கள், உதவுவதற்காக வேண்டி எல்லா விதமான சகல வாய்ப்புகளும் பெற்றிருக்கக்கூடியவர்களை நாம் தூண்டிவிட வேண்டும். யாரையாவது ஒரு ஆளை பிடிக்க வேண்டியது, ஜி இந்த மாதிரி மஸ்ஜித் சேவை குழு நடந்துகிட்டு இருக்குது, நீங்க மாசம் ஒரு 2 கிட்டுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்களேன், நான் எடுத்துக்கிறேன், அவர் பொறுப்பு எடுத்துட்டாருன்னு சொன்னா, நாம வஃபாத்தானதற்கு பிறகும் கூட அதற்கான நன்மை நம்முடைய கபரின் அளவிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். வட்டி இல்லா கடன் கொடுக்கறாங்க, அதுக்காக வேண்டி ஒரு 10,000 ரூபாய் நாம டெபாசிட்டா அவங்களுக்கு கொடுக்கிறோம், இந்தாங்க வட்டி இல்லா கடனுக்காக வேண்டி கொடுங்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அது தொடர்ந்து ரொட்டேட்ல இருக்கும். இது கபருக்குள்ள நாம இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மையை அது கொடுத்து கொண்டே இருக்கும். நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் முன்னால போய் நிற்கும் பொழுது இவ்வளவு நன்மை நம்ம செய்யலையே நாம நினைப்போம். அல்லாஹ் தஆலா கை காட்டுவது நாம் செய்த இது மாதிரியான தர்ம செயல்களின் பக்கம் தான். நீ செஞ்ச இந்த தர்மம் இது ஒரு சதக்கத்தை ஜாரியாவாக இருந்துச்சு, உனக்கு அதனுடைய நன்மையை நான் கொடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அருமையானவர்களே, அப்போ இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நம்மால் எப்படி உதவி செய்ய முடியும், எந்த அடிப்படையில் அவங்களுக்கு உதவ முடியும், பணம் தேவையா, மருத்துவ உதவி தேவையா, என்னென்ன சூழல்ல அவங்க இருக்கிறாங்க. இங்க சேவை குழு அவங்க ஒரு பெரிய டேட்டாவே வச்சிருப்பாங்க, லிஸ்ட் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் வெளியில சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பல இடங்கள்ல சுத்துறாங்க, விசாரிச்சு பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்தால் தான் நிறைய நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வட்டி வாங்கி செலவு செய்து சாப்பிடக்கூடிய சூழல்களுக்கு எல்லாம் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். மருத்துவ தேவை, ஒரு பணம் தேவைப்படுது, வட்டி இல்லாம யாரும் கடன் தர்றதுக்கு தயாரா இல்ல, எவண்டையாவது போய் வட்டிக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடுறாங்க, கடன் வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துவேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபிலே எழுதுவார்கள், ஒரு மஹல்லாவிலே ஒரு ஊரிலே ஒரு பெண் தன்னுடைய வயிற்று பசிக்காக வேண்டி ஜினா செய்தால் இந்த பாவத்திற்காக வேண்டி அந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெண் தன்னுடைய பசிக்காக வேண்டி, வேற ஆடம்பரத்திற்காக வேண்டியோ தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு அது வேற விஷயம், அது அவளோடு முடிந்து போய்விடும். தன் பசியை போக்கிக் கொள்வதற்காக, தன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, அவங்களுடைய பசியை தீர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண் ஜினா செய்தால்
அந்த பாவம் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் பங்கு போடப்படும் என்று சொன்னார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். இது வெறும் ஜினாவுக்கு மட்டுமல்ல, வழி இல்லாம கடன் வாங்குறாங்க, வட்டியோடு கடன் வாங்குறார்கள் என்று சொன்னால் இந்த வட்டிக்கும் இந்த மஹல்லா நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். எத்தனையோ பேர் சாப்பாட்டிற்காக வேண்டி, தன்னுடைய மருத்துவ தேவைக்காக வேண்டி ஈமானை இழக்கக்கூடிய நிலையிலேயும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுவும் நிறைய செய்திகள். கிறிஸ்தவர்கள் நல்ல முறையில உதவி பண்றாங்க, கடன் தராங்கன்னு சொல்லி அவங்களுடைய பேச்சை கேட்டு கிறிஸ்தவர்களாக மாறிய நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதனால தான் மஸ்ஜித் சேவை குழுவுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. அது ஒரு தாவா குழு. ஒரு சப்தமே இல்லாமல் ஒரு மாற்று மதத்தவனை அல்லது ஒரு இஸ்லாமியனை அல்லாஹ்வினுடைய பால் அழைக்கக்கூடிய ஒரு தாவாவினுடைய பணி இது. நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கிறிஸ்தவர்களை போல அல்ல, நாம நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய அகலாக்க பார்த்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். அருமையானவர்களே, அப்போ மஹல்லாவில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறார் என்று சொன்னால், அதன் காரணத்தினால் அவர் யாராவது ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கு இந்த ஊர் மக்கள், மஹல்லா மக்கள் பொறுப்பாகுவார்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவுலும் உண்டு, என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஓநாய் அல்லது ஒரு ஆடு பசியினால் இறந்து போனால் கூட நான் அல்லாஹ்விடத்திலே அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, பசிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. உலகத்துல பணக்காரன், ஏழை, முஸ்லீம், காஃபிர் அப்படிலாம் இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது பசி. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் ஒரு முஸ்லிமுடைய பாவத்திற்கு பரிகாரமாக வைத்திருப்பதும் கூட பசியை போக்குவது தான். துஆமுல் மசாகின், நோன்பு வேணும்னே முறிச்சிட்டியா ஒரு 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. பொய் சத்தியம் பண்ணிட்டியா ஒரு 60 ஏழைகள், சத்தியத்தை முறிச்சிட்டியா ஒரு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் தஆலா சாப்பாடு கொடுக்கறத அவன் உயர்த்தி பேசுறான், தொடர்ந்து அவன் நம்மளை ஆர்வப்படுத்துறான்னு சொன்னா அது இன்னைக்கு உலகத்தினுடைய பொது பிரச்சனை, மனித இனத்தினுடைய பொது பிரச்சனை. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான செய்திங்கிறது பசி. அதை போக்குறது தான் அல்லாஹ்வினுடைய அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளிலேயே உயர்ந்த இபாதத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல்ல நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யணும். இந்த இடத்துல இதையும் ஞாபகப்படுத்துறேன் நான். அதாவது பணம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் செலவு செய்யணும், நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே சிரமத்தில் இருக்கிறோம்னு நினைச்சிட வேண்டாம். நீங்கள் சிரமத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் கொடுக்கப்படுகிற அந்த பொருளாதாரம் ஒரு பணக்காரன் கொடுக்கிற பொருளாதாரத்தை விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபத்ஹே மக்காவுக்கு முன்னால் தான தர்மங்கள் செய்தவர்களும் அதுக்கு பின்னால் தான தர்மங்கள் செய்தவர்களும் சமமாக மாட்டார்கள்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, சிரமமான காலகட்டத்தில் செய்யக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து வேற, அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து வேற, அதற்கு உயர்ந்த கூலி இருக்கிறது. ஒரே ஒரு பேரித்தம்பளம் நம்மளால முடிஞ்சது ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா தூக்கி சதக்கா பண்ணிட்டோமா, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அதனுடைய கூலியை பார்க்காததினாலோ என்னவோ அதனுடைய அந்தஸ்தை நாம என்னைக்குமே விளங்குறது இல்லை. அல்லது ஒருத்தனை தூண்டி விடுறதுனால என்ன நன்மைங்கிறத நாம பார்க்கல, அதனால நமக்கு அதுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவனிடத்திலே நரகம் வந்து சொல்லும், இதல்லி பிஸ்ஸுஜூதி லக யா அல்லாஹ், உனக்கு சஜதா பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான். சஜதா செய்து விட்ட நரகம் சொல்லும், யா அல்லாஹ், உன்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமுதாயத்தில் சதகா செய்தவர்களை நான் வேதனை செய்யறதுக்கு என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை, அதனால அவங்கள வேதனை செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அதனால நீ அவர்களை என்னுடைய அதாபை விட்டு நீ பாதுகாக்கணும்னு சொல்லி நரகம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இஹ்லாஸான முறையிலே ஒரு பேரித்தம்பளமோ அல்லது ஒரு ரொட்டி துண்டையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் யார் அதை சதகாவாக கொடுத்திருந்தாலும் அவர்களை நரகத்தை விட்டு வெளியேற்றுமாறும் அல்லது அவர்களை நரகத்திற்கு சென்று விடாமல் பாதுகாக்குமாறு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். சதகாவினுடைய நன்மையை நாம கண்கொண்டு பார்க்கல, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு கூலி வச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கல.
சதகான்னு மட்டுமில்ல, பொதுவாக எல்லா செயல்பாடுகளும் இப்படித்தான். அதனுடைய இது கண்ணுக்கு முன்னால தெரியல. ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், காசு ஏறுறது கண்ணுக்கு முன்னால தெரியறதுனால அதுக்கு உயிரை கொடுத்து உழைக்கிறோம், வேர்வையை சிந்தி உழைக்கிறோம். ஆனா இது மாதிரியான சமூக சேவைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை என்னங்கிறத நாம புரியாததின் காரணத்தினால் நாம் அதுல ஒரு அசட்டையாக, ஒரு பொடுபோக்காக, இதனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அதனால பணம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமா பணம் செலவு செய்யுங்க இந்த மஸ்ஜிது சேவை குழுவிற்காக வேண்டி. யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ அவர்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சார்பில் நீங்க இந்த இடத்துல நியத்து வைங்க. ஏன் சார்பில் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி மாசத்துக்கு 1 கிட்டோ 2 கிட்டோ அவர்களை எப்படியாவது பொறுப்புதாரியாக நான் ஆக்கி விடுவேன் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும், நியத்து வச்சுக்கணும். நியத்துக்கு முதல் நன்மை ஹதீஸ்ல வர்ற மாதிரி ஒருத்தர் நியத்து வச்சு உறுதி கொண்டுட்டான்னு சொன்னா அவன் அதை செய்யலைன்னாலும் அல்லாஹ் தஆலா நன்மை எழுதிடுவான். இந்த அஸ்முதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் அல்லது ஒரு 2 பேரை முக்கியமான ஆள்கிட்ட பேசி இந்த மஸ்ஜிது சேவை குழுவிற்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை உதவும்படி உண்டான ஒரு சூழலை நான் இன்றைக்கு உருவாக்கி கொள்வேன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும், நம்முடைய மனசிலே ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வதும் இதே போன்றது ஒரு செய்தி தான். இளைஞர்களை என்ன செய்யணும், இந்த மஸ்ஜிது சேவை குழுவில் அதிகமாக இணைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். வாலிபம் என்பது சாதாரணமான ஒரு நிலை அல்ல. வாலிபம் 2 கேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் இழுத்துட்டு போயிட்டா தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேரம், தன் சிந்தனையை பூரா அதிலேயே செலவு செஞ்சிருவாங்க. ஒரு தீய விஷயத்தின் பக்கம் கூட்டிட்டு போயிட்டோம்னா அங்க போயிடுவாங்க, நல்லதை கூட்டிட்டு போயிட்டா இங்க போயிடுவாங்க. அந்த அளவிற்கு உண்டான ஒரு வயது இளைஞர்களுடைய வயது. அவர்களை சரியான முறையிலே பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு வழிகாட்டி நீங்க இந்த மாதிரி மஸ்ஜிது சேவை குழுவுல இந்த மாதிரியான ஒரு உதவிகளை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உதவுங்கள்னு சொல்லி அவங்களையும் இதுல நாம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இதற்கு தரக்கூடிய கூலிங்கிறது அல்லாஹு அக்பர். நிறைய ஹதீஸ் நிறைய நான் பார்த்துட்டு வந்தேன், சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் நேரம் அதற்கான நேரம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலி, உயர்ந்த கூலி. யாரோ ஒரு ஆளை நாம ஜாயின் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு கவனம் இருந்ததுனால தான் யாசகர்கள் யார் வந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தா தூக்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சஹாபாக்களை கை காட்டிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் தா இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்ட்டு ஆளை கை காட்டி அனுப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு சஹாபியோட ரசூலுல்லாஹ் இணைச்சு ஜாயின் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இணைப்பை நாம் என்ன செய்யணும், ஏன்னா இன்னைக்கு மஸ்ஜிது சேவை குழுவிற்கு எப்படி பொருளாதாரம் தேவையோ அதே போல வேலை பார்க்கக்கூடிய பணி செய்யக்கூடிய இளைஞர்களும் நிறைய தேவைப்படுகிறார்கள். யாராவது ஒரு 2 இளைஞர்களை நாம இதுல ஜாயின் பண்ணி விட்டுட்டோம், நம்முடைய சார்பா பண்ணிட்டோம்னு சொன்னா நாம வேலை செய்வோம், நாம நம்ம குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருப்போம், இவர் சேவை குழுவிற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருப்பார். நம்மளுடைய அக்கௌண்ட்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நன்மையை எழுதிக்கிட்டே இருப்பான். நாம கண்ண மூடிட்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய சேவை நம்முடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு மஹ்ஷர்ல அவர் அந்த இளைஞர்கள் வேற யாராவது 2 பேரை இதுல ஜாயின் பண்ணி தொடர்பு பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க சில பேர் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு சதக்கத்தை ஜாரியாவாக கியாமத்து நாள் வரை எத்தனை பேர் வேலை பார்க்கிறார்களோ எல்லோருடைய கூலியும் முதல்ல ஜாயின் பண்ணி விட்டு அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கொடுக்கிறான். அதனால இளைஞர்களை நாம என்ன செய்யணும், இதுல மிக முக்கியமாக பங்கெடுக்க செய்ய வேண்டும். இளைஞர்கள் இல்லாத, நண்பர்கள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. யாராவது தன் சார்பாக ஒரு ஆளை ஒரு 2 பேரும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இவங்கள்ட்ட பேசி இவங்களை எப்படியாவது இந்த மஸ்ஜிது சேவை குழுவோடு இணைத்து அவர்களின் மூலமாக ஒரு ஹிதமத்தை, ஒரு பணியை நாம வாங்கி கொள்ளலாங்கிற ஒரு உறுதிமொழியோடு நீங்க என்ன செய்யணும், இங்கிருந்து போகணும். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இது பயான் அல்ல, ஒரு ஆர்வமூட்டல், ஒரு தஹரீர், உங்களை வந்து தூண்டி விடுறதுக்குண்டான ஒரு இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எப்படி பயான் பேசினேன்னு இல்லை, நான் பேசின வார்த்தை எந்த அளவிற்கு உங்களுடைய கல்வியிலே ஒரு அசரை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறதா அந்த இடத்துல விஷயம். 2 விஷயம் இருக்கு. உங்களுடைய கல்வியில இது அசரை ஏற்படுத்திச்சாங்கிற கவலை எனக்கு இருக்கணும். நான் பேசின செய்தி உங்களுடைய கல்வியில ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணிச்சாங்கிற கவலை உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதனால ஏதோ கேட்டோம் போனோம்னு இல்லாம நான் சொன்ன 2 விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணணும். 1, பணக்காரர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒரு தேவையான அளவு இங்கு செலவு செய்யக்கூடிய அளவிற்குண்டான சில நபர்களை நம் சார்பாக ஏற்படுத்தி, ஒண்ணும் இல்லை நாம நமக்காக கடன் வாங்கும் பொழுது நம்மளுடைய தேவைக்காக வேண்டி கேட்கும் பொழுது கூச்சப்படலாம், நமக்காக கேட்கும் போது கூச்சப்படலாம்.
ஆனா நாம கேட்கறது அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம், சமுதாயத்திற்காக வேண்டி கேட்கிறோம். ஒரு போன் அடிச்சு, ஜி இந்த மாதிரி மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் நிறைய பேர் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனால நீங்க மாசத்துக்கு 1 கிட்டோ அல்லது ஒரு 2 கிட்டுக்கோ பொறுப்படுத்திக்கோங்களேன்னு சொல்லி அவங்கள பேசி கொஞ்சம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களும் ஓகேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒரு பெரிய ஒரு கூலியை சம்பாதிச்சுக்கிட்டு தூங்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய நன்மையை, அதை விட பெரிய ஒரு நன்மையை நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்து விட்டு நீங்க என்ன செய்றீங்க, படுக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனால நான் சொன்னது சும்மா ஏதோ பயான் கேட்டோம் போனோன்னு இல்லாம உங்க கல்வில இந்த நிமிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பா ஒரு பணமுள்ள ஒரு நபரை, நமக்கு தெரிந்த ஒரு நபரை கண்டிப்பா நான் என்ன செய்வேன், இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு இந்த மஸ்ஜித் சேவை குழுவை நான் அறிமுகப்படுத்துவேன், அவங்கள மாசம் மாசம் ஒரு கிட்டு கொடுக்கிற மாதிரி உண்டான ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி வைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல்ல உங்களுடைய கல்வில கொண்டு வாங்க. இரண்டாவது விஷயம், இளைஞர்களை என்ன செய்யறது, சேர்க்கிறது. இளைஞர்கள்னு இல்லை, யார் யாரெல்லாம் இதை விட்டும் தொடர்பில்லாமல் கொஞ்சம் தூரமாக இருக்கிறார்களோ, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு நபர் 2 நபரை, ஒரு 3 நபர் அல்லது ஒரு 5 நபர்னு டார்கெட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு நபர் கிடைச்சாலும் அது ஒரு பெரிய ஒரு மறுமையினுடைய ஈடேற்றத்திற்கு வெற்றியாய், அதனுடைய ஒரு வெற்றிக்காக வேண்டிய ஒரு காரணமாக அமைந்துவிடும். யாராவது ஒருத்தர் கிடைச்சிட்டா கூட போதும். 5 பேர் 10 பேர் நாம டார்கெட் பண்ண வேண்டியது ஒரு 5 பேரோ அல்லது 2 பேரோ 3 பேரோ ஒரு ஆளோ நமக்கு அமைஞ்சிட்டா கூட அல்லாஹ்வினுடைய கிருபையினால் மஸ்ஜித் சேவை குழுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை நாம் என்ன செஞ்சிருவோம், சேர்த்து விட்டுருவோம். ஆகிரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜஸாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இது அமைந்து விடும். அதனால ஒரு 5 பேரை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கல்வில கண்டிப்பா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, இளைஞர்கள் இல்லாதவர்கள், அதே போல எம்எஸ்கேல தொடர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்களை யாரு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்களோ, டக்குன்னு அப்ரோச் பண்ணா அவங்க டக்குன்னு எடுத்துப்பாங்களோ, அக்செப்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான ஆட்கள் சில நபர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் கிடைச்சா டைரக்டாவே என்ன செய்யறது, நேரடியாகவே உட்கார்ந்து பேசி அவங்கள நாம் என்ன செய்யணும், இதுல ஜாயின் பண்ணணும். அவங்க பொருளாதாரம் உள்ளவர்களாக இருந்தால் பொருளாதாரத்தை செலவு செய்ய வைக்கணும். பொருளாதாரம் இல்லை, ஓரளவு நடுத்தர மக்கள் அல்லது ஏழையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களிடத்துல பேசி மஸ்ஜித் சேவை குழுவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஒரு இதை மட்டும் நீங்க இந்த நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் இதுல தொடர்புல இருங்க. ஒரு தடவை 2 தடவை அவங்க செஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அது ஒரு தொடர் நிலையாக அது மாறிவிடும். அதே போல இன்னொரு செய்தி, ஏற்கனவே மஸ்ஜித் சேவை குழுவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதுல எந்த காலத்திலேயும் தோய்வு அடைஞ்சிடக்கூடாது, இந்த காலத்திலேயும் தோய்வு அடைஞ்சிடக்கூடாது. நீங்க மக்களுக்காக வேண்டி, சமுதாயத்திற்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் உங்களுக்கு இங்க சம்பளம் தரப்படல, நீங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் தோய்வோடு இருக்கும் நிலையிலேயும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை, நீங்கள் அதை எதிர்பார்க்க போவதும் இல்லை. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா. ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள், உணவளிப்பதற்குண்டான வழியை அதை தூண்டிவிட்டு அதை உண்டாக்கி தரக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்விற்காக வேண்டி வைத்துஇமுன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அல்லாஹ் மேல மஹப்பத் இருக்கிறனால தான் அவங்க ஏழைகளுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால நமக்கு என்ன முகஸ்துதி இருக்க போகுது, நமக்கு பேரோ புகழ கிடைக்க போகுதுங்களா? அந்த ஏழை ஏதாவது நம்மளை புகழ்ந்துட்டான், 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டான்னு சொன்னா அதனால நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிட போதா? இல்ல. வைத்துஇமுன துஆம அலா ஹுப்பிஹி, ஏன் பிரியம், என்ன பிடிக்கும் அவனுக்கு, அதனால அவன் ஏழைகளுக்கு என்ன செய்யறான், சாப்பாடு கொடுக்கறாங்கிற அல்லாஹ். ரப்ப நமக்கு பிடிக்க வேண்டும், அவனுடைய காதல், அவனுடைய நேசம் வேண்டும். நாம் அவனை பிரியப்படுறோம், அவன் நம்மளை பிரியப்படுறாங்கிற காரணத்திற்காகவே நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யணும் அல்லது பொருளாதாரத்தை செலவு செய்ய வைக்க வேண்டும். வைத்துஇமுன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா. நாங்க காசு பணம் செலவு செய்யறதுனாலயோ அல்லது 4 பேரை இந்த விஷயத்துல ஹிதமத்துல ஜாயிண்ட் பண்ணி விடுறதுனாலயோ எந்த சம்பளமும் இங்கே கொடுக்க போவதும் இல்லை, அதை நீங்கள் எதிர்பார்க்க போவதும் இல்லை. உங்களுடைய மனநிலை என்னங்கிறத அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கான அனைத்து கூலியும் அனைத்து ஜஸாவும் ரப்பிடத்திலே சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம கண்ணை மூடினோம்னா அதனுடைய அந்தஸ்தை, அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கோங்கிறத அங்க பார்த்துக்குவோம் அருமையானவர்களே. அதனால நான் சொன்ன செய்தியை மீண்டும் கடைசியாக நினைவுபடுத்துகிறேன்.
பணமுள்ளவர்கள் MSKவிற்காக வேண்டி தாராளமாக செலவு செய்யுங்க. பணம் இல்லாதவர்கள் தங்களுடைய உடலால் தங்களுடைய சொல்லால் அடுத்தவர்களை இங்கே இணைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள். பணக்காரர்களை இங்கே செலவு செய்வதற்குண்டான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். மூணாவது, நம் சார்பாக வேலை பார்க்கக்கூடிய ஓரிரு நபர்களை இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களுக்குள்ள நாம சேர்த்து விட்டுறோங்கிற அந்த உறுதிமொழியோடு அவர்களை சேர்ப்பதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய இந்த எண்ணங்களை கபூல் செய்வானாக. நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயலாற்றுவதற்குண்டான அதன்படி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நான் சொன்ன செய்திகளை அல்லாஹு தஆலா உங்களுடைய கல்விலே அதன் மூலம் ஒரு அசரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவோடும் துஆவோடும் வார்த்தைக்கு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.